வணக்கம். தினமும் காலையில 9 மணிக்கு வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் 5 மணிக்கு திரும்பி வந்து 65 வயசு வரைக்கும் இதே மாதிரி ஓடி அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகணும். இதுதான் நம்ம வாழ்க்கை முறையா? இதை தாண்டி வேற வழியே இல்லையான்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த கேள்வியைத்தான் தி 4 ஹவர் ஒர்க் வீக் புத்தகம் ரொம்ப அழுத்தமா கேக்குது. வாங்க, வாரத்துக்கு 4 மணி நேரம் மட்டும் வேலை செஞ்சுட்டு இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்னு இந்த அலசல்ல பார்க்கலாம். சரி, வாங்க இது ஒரு சின்ன உதாரணத்தோட ஆரம்பிக்கலாம். இப்போ இங்க 2 பேர் இருக்காங்க, இவங்கள கொஞ்சம் பாருங்க. நபர் ஏ வருஷத்துக்கு $1,00,000 சம்பாதிக்கிறார், ஆனா வாரத்துக்கு 80 மணி நேரம் வேலை செய்றார். நபர் பி வருஷத்துக்கு $50,000 தான் சம்பாதிக்கிறார், ஆனா வாரத்துக்கு வெறும் 10 மணி நேரம் தான் வேலை செய்றார். பார்த்த உடனே பதில் தெரிஞ்ச மாதிரி தோணுது இல்லையா? கண்டிப்பா நபர் ஏதான்னு சொல்லுவீங்க. ஆனா நாம கேக்குற கேள்வியே தப்புன்னு இந்த புத்தகம் சொல்லுது. அப்போ சரியான கேள்வி என்ன? அதுதான் நம்மளோட முதல் முக்கியமான யோசனைக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. முதல் யோசனை இதுதான்: பழைய பணக்காரர்களுக்கும் இந்த புத்தகம் சொல்ற புதிய பணக்காரர்களுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது, உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குங்கிறது முக்கியம் இல்ல, நீங்க எப்படி வாழ்றீங்கிறது தான் முக்கியம். வாங்க, செல்வம்னா என்னன்னு புதுசா ஒரு வரையறைய பார்க்கலாம். இந்த புத்தகத்தோட மைய கருத்தே இதுதான். நபர் பி தான் உண்மையிலே பணக்காரர். ஏன்னா அவரோட சார்பு வருமானம், அதாவது ரிலேட்டிவ் இன்கம் ரொம்பவே அதிகம். சிம்பிளா சொல்லணும்னா அவங்க 1 மணி நேர வேலைக்கு அதிகமா சம்பாதிக்கிறாங்க. இதனால அவங்களுக்கு பணத்தோட சேர்த்து நேரமும் சுதந்திரமும் கிடைக்குது. இது 2 விதமான மனநிலைக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய மோதல்னே சொல்லலாம். ஒரு பக்கம் இப்ப வேலை செஞ்சுட்டு 65 வயசுக்கு அப்புறம் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்கலாம்னு நினைக்கிற பாரம்பரியமான வழி. இன்னொரு பக்கம் வாழ்க்கைய இன்னைக்கே இப்போதே வாழணும்னு நினைக்கிற இந்த நியூ ரிச் கான்செப்ட். சரி, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறைக்கு மாறணும்னா என்ன செய்யணும்? இந்த வேலையிலிருந்து எப்படி தப்பிக்கிறது? அதுக்கு தான் இந்த புத்தகம் நமக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த 2 கருவிகளை கொடுக்குது, நம்ம நேரத்தை நம்ம கட்டுப்பாட்டுல கொண்டு வரதுக்கு. இதுல முதல் கருவி 80-20 விதி. இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். நமக்கு கிடைக்கிற 80% வெற்றிகளுக்கு நாம போடுற 20% முயற்சி தான் காரணமா இருக்கு. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? அப்போ நாம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம நேரத்தை வீணடிக்கிற அந்த 80% வேலைகள் என்னன்னு கண்டுபிடிச்சு அதையெல்லாம் விட்டுட்டு நமக்கு உண்மையான பலனை தரக்கூடிய அந்த 20% வேலைகள் எதுன்னு பார்த்து அதுல மட்டும் நம்ம முழு கவனத்தையும் செலுத்தணும். சரி, இப்போ 2வது கருவியை பார்க்கலாம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து அதை முடிக்க ஒரு வாரம் டைம் தரேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதே ப்ராஜெக்டை முடிக்க நான் உங்களுக்கு ஒரே ஒரு நாள் தான் டைம் தரேன்னு வச்சுப்போம். அப்போ என்ன செய்வீங்க? தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எது ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் செஞ்சு முடிப்பீங்க இல்லையா? இதுக்கு பேர் தான் பார்க்கின்சன் விதி. சிம்பிளா சொன்னா, ஒரு வேலைக்கு நாம எவ்வளோ நேரம் ஒதுக்குறோமோ அந்த வேலை அந்த நேரம் முழுக்க விரிவடையும். அப்போ குறுகிய காலக்கெடுங்கிறது ஒரு சுமையே கிடையாது. அது நம்ம கவனத்தை ஒருமுகப்படுத்த ஒரு சூப்பரான கருவி. இப்போ இந்த 2 விதிகளையும் ஒன்னா சேர்க்கும் போது நமக்கு ஒரு அருமையான சிஸ்டம் கிடைக்குது. அதாவது, சும்மா பிஸியா இருக்காம உருப்படியா வேலை செய்யறதுக்கான வழி. முதல்ல 80% பலனை தரக்கூடிய அந்த 20% வேலைகளை கண்டுபிடிங்க. 2வதா, மத்த 80% வேலைகளை ஈவிரக்கமே இல்லாம நீக்கிடுங்க. கடைசியா அந்த முக்கியமான 20% வேலைகளுக்கு ஒரு சின்ன டெட்லைன் வச்சு அதை முடிச்சிடுங்க. சரி, தேவையில்லாத வேலைகள் எல்லாம் நீக்கி இப்போ நம்ம நேரத்தை மிச்சப்படுத்திட்டோம். ஆனா அது மட்டும் போதுமா? உண்மையான சுதந்திரம்ங்கிறது நாம நேரடியா வேலை செய்யாமையே நமக்கு வருமானம் வர்றதுல தான் இருக்கு. வாங்க, அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த புத்தகம் சொல்ற ஒரு வழிதான் மியூஸ் உருவாக்குறது. மியூஸ்னா என்னன்னு கேக்குறீங்களா? அது ஒன்றும் இல்ல, ரொம்ப குறைவான பராமரிப்பு தேவைப்படுற ஒரு ஆட்டோமேட்டட் பிசினஸ். நீங்க வேலை செய்யாதப்போ கூட உங்களுக்காக அது சம்பாரிச்சு கொடுக்கும். இப்ப இந்த மியூசிக் உருவாக்குற முறையில ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும். உங்களுக்கு பிடிச்சது செய்யுங்கன்னு சொல்றதை விட மக்களுக்கு என்ன தேவைன்னு கண்டுபிடிச்சு அதை சோதிச்சு பாருங்கிறது தான் இதோட அடிப்படை. எதையுமே பெருசா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சின்னதா விளம்பரம் செஞ்சு அதுக்கு வரவேற்பு இருக்கான்னு பார்த்துட்டு ஆரம்பிக்கணும். சரி, நேரத்தை மிச்சப்படுத்தியாச்சு, வருமானமும் தானா வர ஆரம்பிச்சாச்சு. இப்போ கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். கிடைச்ச இந்த சுதந்திரத்தை வச்சு நாம என்ன செய்ய போறோம்? வாங்க, நம்ம விடுதலையை எப்படி வடிவமைக்கலான்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருமே 65 வயசுல ரிட்டையர் ஆகி அதுக்கப்புறம் உலகத்தை சுத்தி பார்க்கலான்னு கனவு காண்றோம். ஆனா இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, அதுக்கு பதிலா நம்ம வாழ்க்கை முழுவதுமே 1லிருந்து 6 மாசம் வரைக்கும் சின்ன சின்ன மினி ஓய்வுகள் எடுத்துக்கலாம். இதனால நம்ம இளமையா இருக்கும் போதே இந்த உலகத்தை முழுசா அனுபவிக்க முடியும். கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? அப்போ ஏன் எல்லாரும் இதை செய்ய மாட்டேங்கிறாங்க? அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான்: பயம். இந்த பயத்தை சமாளிக்க இந்த புத்தகம் ஒரு அருமையான பயிற்சியை கொடுக்குது. முதல்ல, நீங்க பயப்பட விஷயம் நிஜமாவே நடந்தா ஏற்படக்கூடிய மிக மோசமான விளைவு என்னன்னு யோசிச்சு எழுதுங்க. 2வது, அப்படி நடந்தா கூட அதுல இருந்து எப்படி மீண்டு வரலான்னு ஒரு திட்டம் போடுங்க. ஆனா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு படி இருக்கு.
அது இந்த முயற்சியை நீங்க எடுக்காம இப்படியே இருந்தா 1 வருஷம் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்கறது. இந்த மேற்கோள் நம்மளோட மனநிலைய அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. அதாவது நிச்சயமற்ற ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நோக்கி போறதை விட நமக்கு பழகி போன ஒரு சோகமான வாழ்க்கையிலே இருந்துடலாம் தான் நம்ம பலரும் நினைக்கிறோம். அப்போ இந்த 4 hour work week புத்தகம் நமக்கு சில வழிமுறைகளை மட்டும் சொல்லிக் கொடுக்கல, அது நம்ம மனசுல ஒரு ஆழமான சக்தி வாய்ந்த கேள்வியை விதைச்சிட்டு போகுது. ஒருவேளை நீங்க செய்ய போற எந்த ஒரு விஷயத்திலையும் தோல்வியே வராதுன்னு ஒரு கேரண்டி இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.